ஹாய், நான் கிருத்திகா. இன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பார்க்க போறோம். மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் டீப்பா போயிட்டு பார்க்கலாம். அப்போதான் நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ, எதை விரும்புறீங்களோ அதை உங்க ரியல் லைஃப்ல பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, ரியல் லைஃப்ல அதை உண்மையாக்குறதுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதை 5 விதமா பண்ணலாம். ஒண்ணு உங்களோட தாட்ஸ், நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது. இன்னொன்னு நீங்க எதை நம்புறீங்களோ அது மூலியமா பண்ணலாம். இன்னொன்னு ஆக்ஷன்ஸ், நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எனர்ஜி, நீங்க எந்த ஃபீல் பண்றீங்களோ, நீங்க எதை பத்தி ஃபீல் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். எமோஷன்ஸ், நீங்க கோவப்படுறீங்க அந்த மாதிரினா நீங்க என்ன என்ன மாதிரி எமோஷன்ஸை வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா சொல்லணும்னா நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க எதை அதிகமா யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் எதுல இருந்துலாம் வந்திருக்குன்னா ஈர்ப்பு விதின்ற ஒரு இதுல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் பிலாசபி அப்படின்னா என்னன்னா அந்த காலத்து மனிதர்கள் சங்கல்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மாடர்ன் சைக்காலஜி. மாடர்ன் சைக்காலஜி என்னன்னா சப்கான்சியஸை வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்றது தான். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்மளோட மைண்டே 2 விதமா இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட்னா என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்றோமோ இதுதான் கான்சியஸ் மைண்ட்ல நம்ம யோசிச்சுட்டு பண்ணுவோம். நம்ம யோசிக்கிறது எல்லாமே கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம சாப்பிடுறோம், இல்ல புக் படிக்கிறோம், இல்ல நடந்து போறோம், இதெல்லாம் கான்சியஸ் மைண்ட்ல நம்ம செய்யறது. இதுவே சப்கான்சியஸ் மைண்ட் என்னன்னா நீங்க எதை நம்புறீங்க, நீங்க இது வரைக்கும் என்ன பார்த்தீங்க, எதை நம்புனீங்க, இது வரைக்கும் நடந்திருக்கும், இப்போ இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே சப்கான்சியஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றது. இந்த சப்கான்சியஸை ரீப்ரோக்ராம் பண்ணி தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷனே பண்ண போறோம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்றீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், சேடா இருக்கலாம், இல்ல எப்படி வேணா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த பத்தி நீங்க திரும்ப திரும்ப நினைச்சு அந்த எமோஷனை காட்டிக்கிட்டே அந்த பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துரும். எந்த விஷயமா இருந்தாலும் நடந்துரும். சோ நீங்க எப்பயுமே ஒரு ஹாப்பியான விஷயத்த பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ஹாப்பியான விஷயம் உங்களுக்கு தானாவே நடக்கும். உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க ஒரு வேலை சம்பந்தமா நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை என்னென்ன பண்ண வைக்க முடியுமோ ஆட்டோமேட்டிக்கா அதுவா உங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கும். நீங்க போயிட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பார்க்கவே தேவையில்லை. மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்க சப்கான்சியஸ்ல நீங்க என்ன ரிஜிஸ்டர் பண்றீங்களோ, சப்கான்சியஸ் மைண்ட நீங்க எதை நம்ப வைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணணும். இமேஜினேஷன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த வீட்டுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ அந்த வீட்டுல நீங்க போய் வாழ போறீங்கன்னா எப்படி இருந்தாலும் சமைச்சு சாப்பிடுவீங்க, அந்த வீட்டுல தூங்குவீங்க, ஹால்ல நடந்து போவீங்க, இத மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா. இல்ல செடிலாம் வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா செடிலாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணி அடிக்கடி அடிக்கடி அதை பத்தி நினைச்சு நினைச்சு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தானா கிடைச்சிடும். நீங்க அதையுமே எப்படி கேட்கணும்னா எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. நினைக்கிறது கரெக்டா நினைக்கணும். கிளாரிட்டியோட ஒரு விஷயம் வேணும்ன்றத கிளாரிட்டியோட நீங்க அதை பத்தி யோசிக்கணும். இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு நீங்க சேரணும் அப்படின்னா அந்த மெடிக்கல் காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளாஸ்க்கு நீங்க என்னென்ன பண்றீங்க, அந்த கிளாஸ்ல நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க, அந்த கிளாஸ்ல அவங்க மேம் சொல்றத கேட்குறீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க இமேஜின் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு வீடுனா அந்த வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, இத மாதிரி இமேஜினேஷன் பண்ணுமே தவிர அந்த வீடு எனக்கு வேணும், அந்த வீடு எனக்கு வேணும். இப்ப நம்ம கோவிலுக்கு போனாலே நம்ம என்ன பண்றோம்னா எனக்கு எல்லாமே வேணும் வேணும் தான் நம்ம கோவிலையும் போயிட்டு கேட்கிறோம். அந்த மாதிரி கோவில்ல போயிட்டும் நம்ம வேணும்ன்ற விஷயத்த கேட்க கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி அது கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க தேங்க் தான் பண்ணணும். கிராட்டிடியூட் காட்டிட்டு வாங்க. கோவிலுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்க, அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்க உடம்புல கொண்டு வரணும். அந்த ஃபீலிங்ஸை நீங்க உடம்புல கொண்டு வந்தாதான் உண்மையாமே அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 பணம் வேணும்னா, எனக்கு பணம் வேணும், பணம் வேணும் அப்படின்றத கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலா, எனக்கு என்னோட வேலையில ஈஸியா, சந்தோஷமா 50,000 நான் சம்பாரிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நன்றி, நன்றி. அப்படி வந்து நீங்க சொல்லும்போது, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நீங்க எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன்ன்றது இதுதான். உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஏற்கனவே அந்த விஷயம் கிடைச்சிடுச்சு. அப்படின்றது தான் நீங்க நினைக்கணும். ஒரு ஐஃபோன் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கூட, அந்த ஃபோன் எனக்கு குடுத்ததுக்காக நன்றி அப்படின்ற மாரி நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப உங்க சப்கான்ஷியஸ்ல நீங்க சொல்லணும். எனக்கு அந்த ஃபோன் கிடைச்சிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படின்ற மாரி நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப நீங்க சொல்லும்போது, உங்களுக்குள்ள ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? கிடைச்சுட்டா நீங்க எப்படி ஹேப்பியா ஃபீல் பண்ணீங்களோ, அந்த ஹேப்பினஸோட நீங்க அத நினைக்கும்போது, உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாவே கிடைச்சிடும். சந்தோஷமாவும் கிடைக்கும். நீங்க ஒரு ஜாபுக்கு போறதா இருந்தாலும், "ஐயோ! இந்த வேலைக்கு போனாலே கஷ்டம்" அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வேலை கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, அத நீங்க தான் ஆசைப்பட்டு கேட்கிறீங்க. கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஆசைப்பட்டு நீங்க தான் கேட்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாரி இன்னொருத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம் அப்படின்னாலும், அப்ப அவங்க கிட்ட இருக்கிறது பிடிக்கல போலன்னு நினைச்சு, நம்ம கிட்ட அந்த விஷயம் இருந்ததுன்னா, அதுவும் நம்மள விட்டு போயிடும். நீங்க எப்பவுமே உங்களுக்கு என்ன தேவையோ அத பத்தி மட்டும் தான் நினைக்கணும். அடுத்தவங்க கிட்ட அது இருந்தாலும் அத பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணணுமே தவிர, அத பார்த்து நம்ம கெடுதலா நினைக்க கூடாது. அவங்களுக்கு அப்படி கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம அத பார்த்து வருத்தமும் படக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு கிடைச்சாலும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். உங்ககிட்ட இருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ, அந்த மாரி நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா தான், அந்த விஷயம் உங்களுக்கு பல மடங்கா திரும்ப வந்துட்டே இருக்கும். இதுவே நீங்க பொறாமைப்படுறீங்க, இல்ல அத பத்தி வெறுப்பாகுறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் உங்கள விட்டு போயிடும். நீங்க எத யோசிக்கிறீங்களோ, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு வந்து இப்போ சடனா உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இல்ல, வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும், நீங்க அந்த ஜாப் கிடைச்சிட்ட மாரி நீங்க ஃபீல் பண்ணணும். பணம்னாலே கஷ்டம், பணத்தினாலே கஷ்டம், பணத்த பத்தி நீங்க தப்பா பேசும்போதும் இந்த மாரி நடக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் வந்து என்ன பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சு, அது உங்கள விட்டு போக நினைக்கும். நீங்க நெகட்டிவா பேசினாலே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டாப் ஆயிடும். நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியா நினைக்கிறீங்கனாலே, அந்த விஷயம் உங்கள விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ற மோட்லயே இருங்க. ரிசீவ் பண்றத எப்படி ரிசீவ் பண்றோம் அப்படின்றத பத்தி யோசிங்க. எனக்கு வந்து அ அதே மாரி காலையிலயும், நைட்டும் நீங்க படுக்கும்போது, காலையில எழுந்திருக்கும் போதும், நைட்டு படுக்கும் போதும், நீங்க எத பத்தி அதிகமா நினைச்சுட்டு படுக்கிறீங்களோ, அது உங்க வாழ்க்கையில வந்துடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன வேணுமோ, அத நீங்க தூங்கும்போது நீங்க நினைச்சிட்டே படுத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு ஸ்டேஜா போம்போது, அது ஆழ் மனசுல பதிவாயிடும். ஆழ் மனசுல பதிவாயிடுச்சுனாலே, சப்கான்ஷியஸ்ல பதிவாயிடுச்சுனாலே, அது வந்து நடந்துரும். இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, உங்கள விட்டு யாரோ போறாங்க. நீங்க ரொம்ப க்ளோஸா நெனச்சிருப்பீங்க. அந்த பெர்சன் உங்கள விட்டு போறாங்க. இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் உங்கள விட்டு போகுது. இப்போ நீங்க வந்து ஒரு ஜாப்ல இருக்கீங்க. நீங்க வந்து சம்பளம் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நேரம் பார்த்தா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து ஜாப விட்டே வெளியில போற சூழ்நிலை வரும். சிச்சுவேஷன் வருதுன்னா, அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, நம்ம கேட்டது நடக்கிறதுக்காக இதுலருந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நடக்குது. பட் அது பாசிட்டிவா நம்மளுக்கு கிடைக்க போறதுனால தான் இது நம்மள விட்டு போகுது அப்படின்ற மாரி நீங்க நினைக்கணுமே தவிர, ஐயோ! எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுக்கு என்ன நடக்குதோ, என்ன சிச்சுவேஷன் நடக்குதோ அத அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கோவமா வர்றது மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், ஜஸ்ட் லெட் இட் கோ. அந்த விஷயத்த அப்படியே விடுங்க. அது அப்படியே போகட்டும். வந்த மாரியே போறது தான் நல்லது. நீங்க அத பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ணுவீங்க. அத விட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பெர்சன் ஃபிரெண்ட்ஸோ இல்ல வேற யாரோ உங்களோடவே உங்க கூடவே இருக்காங்க. அந்த பெர்சன பத்தி உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரிய வந்து அவங்க உங்கள விட்டு போறாங்கனாலும், நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க தெரியுமா? நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க தெரியுமா? அதுல அவங்களோட நெகட்டிவிட்டி ஏதோ இருக்கும். அதனால தான் அவங்கள உங்ககிட்ட இருந்து புஷ் பண்ணுது. அப்போ நீங்க அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாரி தான் நம்ம எடுத்துட்டு போணும். நீங்க ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ கூட நீங்க நினைச்சு பாருங்க. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு கெட்டது போயிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப வேணும்னு நினைச்ச ஒரு விஷயம் உங்கள விட்டு போயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயத்துக்காக தான் அது போயிருக்கும். அது போனதுனால உங்க லைஃப்ல வேற ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அத யோசிச்சு பார்த்து
அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஒரு மேஜிக் கிடையாது. அதை நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதை படிக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான ஸ்கில்ல நம்ம தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன், ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன். இமேஜினேஷன்னா என்னன்னா கற்பனை பண்றது. அந்த கற்பனை எப்படி பண்ணணும்னா, ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு கண்ணை மூடணும். ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு கண்ணை மூடணும். கண்ணை மூடிட்டு நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ அது நடந்துட்டு இருக்க மாதிரி, நடந்துடுச்சு, ஏற்கனவே நடந்துடுச்சு, அப்ப நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டீப் பிரீத் பண்ணிக்கோங்க. நல்லா பிரீத் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க இது பண்ணணும். அப்போதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகும். நீங்க என்ன பண்ணணும்னா அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே நடந்துட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஏற்கனவே நடந்துட்டா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, அப்போ கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. அன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எல்லாரும் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, யார் யாரெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இமேஜின் பண்ணுங்க. ஐயர் வந்திருப்பாரு, ஓமம் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி விஷயம்லாம் இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ண பண்ண அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நம்பும் போதுதான் அந்த விஷயம் தானா நடக்கும். அதே மாதிரி அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நீங்க தேங்க்ஃபுல்லா இருப்பீங்க. நம்ம கிராட்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே. இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் தான் பார்த்தோம். ஸோ கிராட்டிடியூட மறந்துடாதீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டதுக்காக நன்றி உணர்வை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா கொடுங்க. நன்றி 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 எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப 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 கிடைச்சிட்டு இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு கரெக்டான டைம் பாத்தீங்கன்னா காலையிலயும் நைட்டும். காலையில எழுந்த உடனே, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. போன்லாம் பார்க்க கூடாது. நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போன் பார்க்காதீங்க. மேனிஃபெஸ்டேஷனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே படுக்கணும். அதே மாதிரி காலையில எழுந்ததுமே அந்த ஆல்பா ஸ்டேட்ல இருந்து நம்ம எழுந்து வரோம் இல்லையா, அப்பவே உடனே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் அந்த டைம்ல பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸும் வந்து உங்களுக்கு எது சம்பந்தமா அஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் வீடியோவா கிரியேட் பண்றேன். அது வந்து நைட்டும் காலையில எழுந்ததும் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு அஃபர்மேஷன்ஸ் தனித்தனியா நான் கிரியேட் பண்றேன். மணிக்கான அஃபர்மேஷன்ஸ் தனியா கிரியேட் பண்றேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு தனியா கிரியேட் பண்றேன். ஹெல்த்துக்கு தனியா கிரியேட் பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் சொல்றேன். நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி டெய்லியுமே காலையிலயும் நைட்டும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமா அந்த விஷயம் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு டைரக்டர், உங்க லைஃப்க்கே நீங்க தான் டைரக்டர். இப்போ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்டோரி நீங்க என்னென்ன பண்ண போறீங்களோ அக்யூரேட்டா அந்த விஷயத்த எழுதுங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பாக்குறீங்கன்ட்டு விஷுவல் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். இதுல எந்த டெக்னிக் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்னிக்காவது ஃபாலோ பண்ணி கரெக்டா அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அதை அடைஞ்சிருங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்னன்னா, நீங்க வந்து கதை எழுத போறீங்க. எப்படி ஆரம்பிக்க போறீங்கன்னா, நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த கிடைச்சிட்டா நீங்க போறீங்க, அந்த வீட்டுக்குள்ள போறீங்க, கேட்டை திறக்கிறீங்க, வீட்டுக்குள்ள போறீங்க, கதவை திறக்கிறீங்க, ஹாலுக்கு போறீங்க, அப்புறம் கிச்சன் போறீங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, ரூம்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க இமேஜின் பண்ணி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாவே நடக்கும். கிராட்டிடியூட் காட்டுங்க. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுறீங்க பாருங்க, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கையுமே வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படிக்கணும். காலையில எழுந்த உடனே மறுபடியும் ஒரு வாட்டி படிக்கணும். அப்போதான் அது வந்து உங்களுக்கு பல மடங்கா ஃபாஸ்டா வேலை செய்யும். நெக்ஸ்ட் 369 மெத்தட் இருக்கு. 369 மெத்தட்னா என்னன்னா, 3ன்றது காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் டைமா நீங்க எழுதுற விஷயம். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்த 3 டைம்ஸ் எழுதணும். மத்தியானம் எந்த டைமா வேணா இருக்கலாம். மத்தியானம் 6 டைம்ஸ் எழுதணும். மத்தியானம் இல்ல ஈவினிங் 6 டைம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி
9 டைம்ஸ் எழுதணும். நீங்க திரும்ப திரும்ப இதை நீங்க பண்ணும்போது இதை 21 டேஸ் அப்படி இல்லைன்னா 33 டேஸ் கண்டினியூஸா நீங்க பண்ணும்போது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க விட்டுடணும். இதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த விஷயம் நடந்துருச்சு, நடந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதை மாதிரி நினைச்சிட்டே இருங்க. நினைச்சு சந்தோஷமா இருங்க. அதை அப்படியே நீங்க விட்டுட்டீங்கனாலே திரும்ப இது வந்து நீங்க நினைக்க கூடாது. நம்ம இவ்வளோ பண்ணோம், 21 டேஸ் பண்ணோம், 33 டேஸ் பண்ணோம், நம்மளுக்கு நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. அப்படி நீங்க யோசிச்சீங்கனாலும் உங்களுக்கு அந்த விஷயம் இல்லாத விஷயத்த நீங்க கேட்கறீங்க, நீங்களே யூனிவர்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காம இருக்கும். நீங்க எப்பவுமே உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு பல மடங்கா ஃபாஸ்டா வேலை செய்யும். அதே மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பாத்தீங்கன்னா காலையிலயோ நைட்டோ உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்தெல்லாம் நினைச்சு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேஜிக்கல் ஸ்டோன் நான் சொன்னேன் இல்லையா, மேஜிக்கல் ஸ்டோனை நீங்க விடாதீங்க. மேஜிக்கல் ஸ்டோன் நீங்க யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பவரா இருக்கும். ஸோ நீங்க மேஜிக்கல் ஸ்டோன் யூஸ் பண்ணி காலையிலயும் நைட்டும் ஒரு 5 திங்ஸ்க்காவது கிராட்டிடியூட் சொல்லுங்க. அப்போ உங்க லைஃபே ரொம்ப மேஜிக்கா இருக்கும். நிறைய நானே என் லைஃப்ல பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாதது என்னன்னா, நீங்க டவுட் படக்கூடாது. இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி டவுட் படக்கூடாது. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் இதுவும் முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கலன்னா உடனே இது என்ன நடக்கல அப்படின்ற மாதிரி நெகட்டிவா போயிடுவீங்க. ஸோ நெகட்டிவா போகக்கூடாது, டவுட் படக்கூடாது. உங்க பேஷன்ஸை ரொம்ப பொறுமையா நீங்க பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஃபாஸ்டா நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த விஷயம் நடக்குதா இல்லையான்றத ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளேயே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அது எப்படின்னா, நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் நம்பர்ஸா பார்ப்பீங்க. 1 1 1 1 2 2 2 2 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.